பக்தி மீலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஷீரடி சாய்பாபாவுடைய கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பாபாவின் சமஸ்கிருத ஞானம், கீதையின் ஒரு ஸ்லோகத்திற்கு பாபாவின் பொருள் விளக்கம், சமாதி மந்திர் கட்டுதல், இதை பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயம் பகவத்கீதையின் ஒரு செயலுக்கு பாபாவின் விளக்கத்தை அளிக்கிறது. பாபாவுக்கு வடமொழி தெரியாது என்றும் பொருள் விளக்கம் நானா சாஹிப் சாந்தோக்கருடையது என்றும் சிலர் ஆட்சேபித்ததால் ஹேமத் பந்த் அந்த ஆட்சேபத்தை மறுத்து வாதாடி வேறொரு அத்தியாயம் எழுதினார். 50ஆம் அத்தியாயமும் இதே உட்கிடை பொருளை விவரிப்பதால் அதுவும் இந்த அத்தியாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மகா சமாதி எய்தும் வரை ஸ்ரீ சாயி வாழ்ந்து நடமாடிய ஷீரடியும் துவாரகமாயும் நற்பேருக்குரியவைகள். யாருக்காக அவர் அத்தனை தூரம் வந்தாரோ, எவருடைய நன்றி கடனுக்கு தம்மை உரியவராக்கி கொண்டாரோ, அத்தகைய ஷீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதலில் ஷீரடி ஒரு குக்கிராமம்தான். ஆனால் அவர் தம் தொடர்பின் காரணமாக பெரும் முக்கியத்துவத்தை எய்திற்று. ஒரு தீர்த்தமாகவும் புனித பயணத்துக்குரிய ஒரு புண்ணிய சேஸ்திரமாகவும் ஆனது. ஷீரடியின் பெண்மணிகளும் அதே அளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் பால் அவர்கள் கொண்டிருந்த முழு மனதான சிதையாத நம்பிக்கையும் நற்பேருக்குரியது. அவர்கள் குளிக்கும் போதும், சோளத்தை அரைக்கும் போதும், பொடி செய்யும் போதும், மற்ற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் பாபாவின் புகழை பாடினார்கள். அவர்களின் அன்பு நற்பேருக்குரியது. ஏனெனில் கேட்போரின் பாடுவோரின் மனங்களில் கொந்தளிப்பை அகற்றி சாந்தப்படுத்தியது. இனிமையான பாடல்களை அவர்கள் பாடினார்கள். பாபாவின் பொருளும் விளக்கமும். பாபாவுக்கு வடமொழி தெரியும் என்பதை ஒருவரும் நம்பவில்லை. ஒரு நாள் நானா சாஹிப் சாந்தோக்கருக்கு கீதையின் ஒரு செயலுக்கு சிறந்த பொருள் விளக்கம் அளித்து அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தினார். இதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். நானா சாஹிப் சாந்தோக்கர் வேதாந்தத்தில் ஒரு சிறந்த மாணவர். அவர் கீதையை விளக்கங்களுடன் பயின்றிருக்கிறார். அவர்கள் எல்லாவற்றையும் பற்றி தாம் மிகவும் கற்று சிறந்த அறிவொளியை கர்வமடைந்தார். இவைகளை பற்றியோ வடமொழியை பற்றியோ பாபாவுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கற்பனை செய்து கொண்டார். எனவே ஒரு நாள் பாபா கூட்டை அம்பலப்படுத்தினார். இந்நாட்கள் பாபாவிடம் கூட்டம் திரள தொடங்குவதற்கு முன்பாகும். அப்போது அத்தகைய அடியவர்களிடம் பாபா தனியாக உரையாடல் நிகழ்த்துவது உண்டு. நானா அவர் அருகில் பாபாவின் கால்களை பிடித்து கொண்டு எதையோ முணுமுணுத்து கொண்டிருந்தார். பாபா சொல்றாரு, நானா உனக்குள்ளேயே என்ன முணுமுணுத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு நானா, வடமொழியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நான் ஒப்பித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பாபா, என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நானா, பகவத்கீதையிலிருந்து அப்படின்னு சொல்றாரு. உடனே பாபா, அதை பலமாக கூறு அப்படின்னு கேட்கிறாரு. நானா பின்னர் பகவத்கீதை அத் 4இல் 34வது ஸ்லோகத்தை பின்வருமாறு ஒப்பிட்டார். தத்விதி பிரணபாதனே பரிப்ரஷனன் சேவாயா உபதேசியந்தி தே ஞானம் ஞானஸ் ததஸ்வர்த்தனா. பாபா, நானா உனக்கு இது புரிகிறதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நானா, ஆம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாபா, அப்படியானால் என்னிடம் அதை விலக்கி கோரு அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு நானா, சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தும் குருவிடம் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானம் என்பது என்ன என்பதை அறிவாயாக. அப்போது உண்மை ஞானத்தின் சத்பொருளை, அதாவது பிரம்மத்தை எய்திய அந்த ஞானிகள் ஞான உபதேசத்தை உனக்கு நல்வார்கள் என்பது அதன் பொருள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாபா, செயல் முழுவதற்குமான இத்தகைய திரள் கருத்து எனக்கு தேவையில்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் அதன் இலக்கண வேகம், பொருள் ஆகியவற்றை எனக்கு சொல் அப்படின்னு சொல்றாரு. பின்னர் நானா அதை பதம் பதமாக விவரித்தார். பாபா, வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நானா, பிரணிபாத என்ற சொல்லுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் என்னும் பொருள் தவிர வேறு எப்பொருளும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே பாபா, பரிப்ரஷனா என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நானா, கேள்வி கேட்டல் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. உடனே பாபா, பிரசன்னா என்றால் என்ன என பொருள் கேட்டார்.
அதுக்கு நானா, அதுவே கேட்டல் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாபா, பரிபிருஷ்ணாவை போல் பிரசன்னாவும் அதே பொருளை உணர்த்தியதனால் வியாசர் ஏன் பரி என்னும் அடைமொழியை முன்னால் சேர்த்தார்? வியாசர் பைத்தியமா இருந்தாரா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நானா, பரிபிருஷ்ணாவுக்கு அதை தவிர வேறொரு பொருளும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். பாபா, சேவா அது எத்தகையது சேவை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. உடனே நானா, நாங்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்கும் அதே தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாபா கேட்குறாரு, அத்தகைய சேவை செய்தால் போதுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நானா, சேவை என்று சொல் அதை தவிர வேறு எதை குறிக்கிறது என்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாபா அடுத்த வாக்கியத்தில் உபதேசியந்தி தே ஞானம் என்பதில் ஞானம் என்ற சொல்லுக்கு வேற எந்த சொல்லையாவது போட்டு அதை அஞ்சனம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நானா ஆம் அப்படிங்கிறாரு. பாபா உடனே என்ன சொல் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஞானா அஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பாபா, இந்த சொல்லை போட்டு ஞானத்துக்கு பதில் செயலிலிருந்து ஏதாவது பொருள் உணரப்படுகிறதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நானா, சங்கர பாஷ்யம் அத்தகைய பொருள் தரும் அமைப்பு எதையும் தரவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாபா, அவர் தராதத்தை பற்றிய லட்சியம் செய்யாதே, அஞ்ஞானம் என்ற சொல் இன்னும் சிறந்த பொருளை உணர்த்துவதும் என்றால் அதை உபயோகிப்பதற்கு தடை ஏதும் உண்டா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஞானா, அஞ்ஞானம் என்பதை அதில் வைத்து பொருளை உணர்வது எவ்வாறு என்பது எனக்கு விளங்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாபா, கிருஷ்ணர் அர்ஜுனனை ஞானிகளையும் தத்துவ தரிசிகளையும் நாடி அவர்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து தத்துவ விசாரணையையும் சேவையையும் செய்யுமாறு ஏன் சொல்கிறார்? கிருஷ்ணர் தாமே ஒரு தத்துவ தரிசியும் உண்மையில் ஞான ரூபமுமே அல்லவா அப்படிங்கிறாரு. உடனே நானா, ஆம், அஞ்ஞனமே. ஆனால் அவர் அர்ஜுனிடம் ஞானிகளை அணுகுமாறு ஏன் குறிப்பிட்டார் என்பது எனக்கும் புரியவில்லை அப்படிங்கிறாரு. அதுக்கு பாபா, இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? நானா செருக்கு குலை உற்றார், கர்ப்பம் அழிக்கப்பட்டது. பின்னர் பாபா விவரிக்க ஆரம்பித்தார். ஞானிகளின் முன்னால் வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது மட்டும் போதாது. நம் சத்குருவிடம் சர்வாச சரணாகதியுடைய அதாவது பரிபூர்ண சமர்ப்பணம் வேண்டும். கேள்வி கேட்டால் மட்டும் போதாது. ஒழுங்கற்ற முறையிலும் குருவை சிக்கலில் மாட்டிவிடும் வகையிலும் கேட்கக்கூடாது. விடைகளில் உள்ள பிழைகளை சுட்டி காட்டவோ அல்லது பயனற்ற ஆர்வத்துடன் கேட்கப்படவோ கூடாது. அது காரிய மனப்பான்மையுடனும் ஆன்மீக முன்னேற்றம் அல்லது மோட்சத்தை அடையவும் நோக்கத்துடன் இருக்க வேண்டும். சேவை என்பது ஏதோ ஒரு பணி செய்வது அல்ல, தான் செய்ய அல்லது செய்ய மறுக்க உரிமையுள்ளவன் என்பது போன்று உணர்வுகளை தன்னுள் இருத்தி கொண்டு செய்வது சேவை என்று. உடலின் அதிபதிதான் அல்லல் என்றும் உடல் குருவுக்கே அற்பமானது என்றும் அவருக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே உள்ளதாய் இருக்கிறது என்றும் உணர வேண்டும். இதன்படி நடந்தால் முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட ஞானம் என்பது எதனை குறிக்கிறது என்று சத்குரு உணர்த்துவார். குரு அஞ்ஞானத்தை போதிக்கிறார் என்று கூறுவதன் பொருள் நானாவுக்கு விளங்கவில்லை. பாபா, எந்த ஞான உபதேசம் செய்யப்படுத்தப்படுகிறது? அறியாமை அழிப்பது ஞானம். கீதை 18 66வது ஸ்லோகத்துக்கு ஞானேஸ்வரின் விளக்க செயல் 1396 கூறப்படுவது என்னன்னா, ஓ அர்ஜுனா, அறியாமையை அகற்றுவது இத்தகையது. அதாவது கனவும் தூக்கமும் மறைந்து விடுவோமானால் நீ உன்னுடையவனே, அது அஞ்ஞனமே. மற்றும் கீதை அத்தியாயம் 5 ஸ்லோகம் 16க்கு ஞானேஸ்வரன் விளக்கு செயல் 83 என்ன கூறுறாங்கன்னா, அறியாமையை அழிப்பது என்பதை தவிர ஞானத்தில் மாறுபாடாகவோ தற்சார்புடையதாகவோ வேறு எதுவும் உள்ளதா? இல்லை என்பது குறிப்பு. இருளை துரத்துவது என்றால் ஒளி என பொருள். தத்துவத்தை அழிப்பது என்றால் அத்வைதம் என பொருள். தத்வைத்தத்தை அழிப்பது பற்றிய பேசும்போதெல்லாம் நாம் அத்வைத்தத்தை பற்றி பேசுகிறோம். இருளை அகற்றுவது பற்றி பேசும்போதெல்லாம் ஒளியை பற்றி பேசுகிறோம். அத்வைத்த நிலையை நாம் உணர வேண்டும் என்றால் நம் மனதில் உள்ள தெய்வத்தை உணர்வை நீக்க வேண்டும். அதுவே அத்வைத நிலையை நாம் உணர்வதாகும். தெய்வத நிலையை மனதில் கொண்டுள்ள ஒருவன் அத்வைத நிலையை பற்றி என்ன பேச முடியும்? அப்படி ஒருவன் பேசுவானாகில் அதே நிலையை அடைமொழியில் அழிய அதை எஞ்ஞனம் ஒருவன் அறிய முடியும், உணர முடியும். மீண்டும் கூறுமிடத்து
சீடனும் சத்குருவைப் போலவே உண்மையில் ஞானத்தின் பண்புருவமானவன், மனப்பான்மையானவன், மேலான உணர்வு, மிக சிறந்த அனுமாஷ்ட தத்துவ நிலை, ஒப்பற்ற செயலாற்றல், ஐஸ்வர்ய யோகம், இவைகளையே சீடனுக்கும் குருவுக்கும் உள்ள வேறுபாடு நிலவுகிறது. குரு நிர்குணமானவர், சச்சிதானந்தமானவர். உண்மையிலேயே மனித வர்க்கத்தை உயர்த்தி உலகை உயிர்ப்பதற்கே அவர் மானுட உருவம் எடுக்கிறார். ஆனால் அதன் பொருட்டாக அவரது உண்மையான நிர்குணத்தன்மை எல்லளவும் பாதிக்கப்படுவதில்லை. அவர் தம் வியாபகம் அல்லது உருவம் உள்ளதாயிருக்கும் தன்மை, தெய்வீக சக்தி, ஞானம் முதலென குறைவதில்லை. உண்மையில் சீடனும் அதே சொரூபத்தில்தான் இருக்கிறான். கணக்கற்ற பிறப்பு இறப்புகளுக்கிடையே முன்வினைகளின் விளைவானது அறியாமை என்னும் ரூபத்தில் அவன் பார்வை நின்று தான் சுத்த சைத்தன்யன் என்பதை அறியப்படாமல் மறைக்கிறது. இந்தினம் மேலே குறிப்பிடுவதுமாக அவன் நான் ஜீவன், நான் ஒரு தாழ்வான பரிதாபமான ஜீவன் என்றும் எண்ணுகிறான். அறியாமையாகிய இவ்வேர்களை குரு கிள்ளி எறிந்து அவனுக்கு உபதேசம் அல்லது அறிவுரை அளிக்க வேண்டும். தாழ்வான ஈனமானது எல்லையற்ற பிறவிகளை எடுத்து பல முடிவில்லாத பிறப்புகளினால் திக்பிரமை அடைந்துள்ள சீடனுக்கு குரு நூற்றுக்கணக்கான பிறப்புகளில் நீ கடவுள், நீ வலிமை உள்ளவன், நீ செல்வம் உள்ளவன் என்று உபதேசித்து அறிவுறுத்துகிறார். பின்னர் தானே உண்மையில் கடவுள் என்பதை சிறிதளவு உணர்கிறான். சீடன் உழன்று கொண்டிருப்பதான மாய தோற்றமானது யாதெனில் தானே உடல் என்றும் தானே ஜீவன் என்றும் அகங்காரம், பரமாத்மாகிய கடவுளும் உலகமும் தன்னிடமிருந்து வேறுபட்டவைகள் என்பதாகும். இது கணக்கற்ற முற்பிறவிகள் அவன் மரபுக்குரியவையாக பிழையானதொரு கருத்தாகும். அந்த மாயின் அடிப்படையிலான செயல்களில் மகிழ்ச்சி, துயரம் இரண்டையும் கலந்து அனுபவிக்கிறான். இம்மாயையை, இப்பிழையை, இந்த அறியாமையின் வேரை அகற்றுவதற்கு அவன் விசாரணை செய்ய துவங்க வேண்டும். எஞ்ஞனம் இந்த அறியாமையை உண்டாகிறது? அது எங்குள்ளது? இதை அவனுக்கு உணர்த்துவதுதான் குரு உபதேசம். அஞ்ஞானம் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு ஜீவன், அதாவது 5. உடம்போ ஆத்மா, நானே உடல். கடவுள், உலகம், ஜீவன் இவையெல்லாம் வேறானவை. நான் கடவுள் அல்ல. உடல் ஆத்மா அன்று என்பதை அறியாமல் இருத்தல். கடவுள், உலகம், ஜீவன் இவைகள் எல்லாம் ஒன்று என்பதை அறியாமல் இருத்தல். இப்பிழைகள் எல்லாம் அவனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டாலன்றி ஜீவன், உலகம், உடம்பு இவைகள் எல்லாம் என்ன? அவைகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவா, ஒன்றுக்கொன்று மாறுபாடவனையா, அல்லது அனைத்தும் ஒன்றேதானா என்பதை சீடன் அறிந்து கொள்ள முடியும். இவைகளை அவனுக்கு போதித்து அவனது அறியாமை அழிப்பதே இந்த ஞானம். அஞ்ஞானம் இவைகளின் போதனைகளாகும். ஞானமூர்த்தியாகிய ஜீவனுக்கு ஏன் இந்த ஞானம் போதிக்கப்பட வேண்டும்? உபதேசம் என்பது அவரது தவற்றை சுட்டி காட்டி அறியாமையை அழிக்கவே ஆகும். பாபா தொடர்ந்தார். பிரணபாதா என்பது சரணாகதி. உடலால், உள்ளத்தால், செல்வங்களுடன் சரணாகதி அடைய வேண்டும். ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனனை வேறு ஞானிகளை கேட்கும்படி கூறுகிறார்? நல்ல பக்தன் யாவற்றையும் வாசுதேவன் என கொள்கிறான். இதில் பகவத்கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 9. எந்த குருவும் அடியவருக்கு கிருஷ்ணன் ஆகிறார். குரு சீடனை வாசுதேவனாக நினைக்கிறார். இவர்கள் இருவரையும் கிருஷ்ணர் தம்முடைய பிராணனும் ஆத்ம ஞானமாகிக் கொள்கிறார். பகவத்கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 18 ஞானதேவரின் விளக்கம். அத்தகைய பக்தர்களும் குருவும் இருப்பதை கிருஷ்ணர் அறிந்திருப்பதால் அவர்களின் பெருமை உயர்ந்தும் திகழ் முதற் பொருட்டாகவும் அனைவரும் அறியதற் பொருட்டாகவும் அர்ஜுனனிடம் அவர்களை பற்றி சொல்கிறார். சமாதி மந்திர் கட்டுதல். தாம் நிறைவேற்றி முடிதற் பொருட்டாக ஆர்வம் கொண்ட விஷயங்கள் குறித்து பாபா பேசியதோ எவ்விதமான வெற்று ஆர்ப்பரிப்பு செய்ததோ கிடையாது. ஆனால் நிதானமாக நிச்சயமான பலன்கள் கிட்டுமாறு சூழ்நிலைகளையும் சுற்றுப்புறங்களையும் அவர் அவ்வளவு திறமையாக அமைத்தது குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இக்கருத்துக்கேற்ற நிகழ்ச்சி சமாதி மந்திரின் கட்டிட வேலையாகும். நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற கோடீஸ்வரரான ஸ்ரீ மான் பாபு சாஹிப் போட்டி தனது குடும்பத்துடன் சீரடியில் வசித்து வந்தார். அங்கு தனக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று வேண்டும் என்று அவர் மனதில் எண்ணம் ஒன்று எழுந்தது. இதற்கு சில நாட்களுக்கு பிறகு தீஷித் வாதாவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு காட்சி கண்டார்.
பாபா அவர் கனவில் தோன்றி அவருக்கு சொந்தமான வாதா ஒன்றை கோவிலுடன் கட்டும்படி பணித்தார். அங்கு தூங்கிக் கொண்டிருந்த ஷியாமாவுக்கும் அதே மாதிரி காட்சி தோன்றியது. பாபு சாஹிப் கண் விழித்த போது ஷியாமா அழுது கொண்டிருப்பதை பார்த்தார். ஏன் என்று அவரை கேட்டார். அவர் பாபா தம் கனவில் தமது அருகில் நெருங்கி வந்து, வாதாவை கோவிலுடன் கட்டுக, நான் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வேன் என தெளிவாக ஆணையிட்டார். பாபாவின் இனிமையும் அன்பும் பொருந்திய மொழிகளை கேட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டேன். என் தொண்டை அடைத்தது. எனது கண்களில் நீர் பொங்கி வழிந்தது. நான் அழத் தொடங்கிவிட்டேன் என்றார். பாபு சாஹிப் இருவரது கனவும் ஒத்திருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். பணமும் வசதியும் பொருந்திய அவர் அங்கு ஒரு வாதா கட்ட தீர்மானித்தார். மாத்ராவுடன் கூடி ஒரு திட்டம் தீட்டினார். காகா சாஹிப் தீஷித்தும் அதை ஆமோதித்தார். பாபாவின் முன்னர் அது சமர்ப்பிக்கப்படும் போது அவரும் அதை உடனே அங்கீகரித்தார். பின்னர் கட்டிட வேலை முறைப்படி ஆரம்பமானது. ஷியாமாவின் மேற்பார்வையில் கீழ்த்தளம், உக்கரான அறை, கிணறு முதலான பூர்த்தியாயின. லெவண்டுக்கு போகும்போது வரும்போதும் பாபாவும் சில முன்னேற்றங்களுக்கான யோசனை தெரிவித்தார். தொடர்ந்து மேற்படி வேலைகள் பாபு சாஹிப் ஜோகியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது நிறைவேறி கொண்டிருக்கும் போது திறந்த முற்றம் அல்லது மேடை இருக்க வேண்டும் என்றும், நடுவில் ஸ்ரீ முரளிதரன் உருவம், அதாவது கண்ணன் குழலுடன் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்றும் பாபு சாஹிப் பூட்டிக்கு எண்ணம் உதித்தது. இவ்விஷயத்தை பாபாவிடம் சொல்லி பாபாவுடைய சம்மதத்தை பெறுவதற்கு அவர் ஷியாமாவை கேட்டுக்கொண்டார். பாபா வாதாவை கடந்து கொண்டிருக்கும் போது ஷியாமா இதை பற்றி அவரிடம் கேட்டார். ஷியாமா கூறியதை கேட்டு பாபா சம்மதித்து, கோவிலின் வேலை முடிந்ததும் நான் அங்கு தங்குவேன் என்றார். பின்னர் வாதாவை உற்று பார்த்து மேலும் தொடர்ந்தார். வாதா பூர்த்தியானதும் நாமே அதை உபயோகித்துக் கொள்ளலாம். நாம் அங்கு வாழ்வோம், நடப்போம், விளையாடுவோம், ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம். பின்னர் ஷியாமா பாபாவிடம், வாதாவின் மத்திய மண்டபத்துக்கு அஸ்திவாரம் போட இது மங்கள வேலையா என்று கேட்கும்போது பாபா சரி என கூறினார். ஷியாமா ஒரு தேங்காயை உடைத்து வேலையை ஆரம்பித்தார். உரிய சமயத்தில் வேலை முடிந்தது. முரளிதரன் சிலை ஒன்றுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது தயாராகும் முன்னே ஒரு புதிய நிகழ்ச்சி நேரலாயிற்று. பாபா மிகவும் கடுமையாக நோயுற்று இயற்கை எய்தும் தருணத்தில் இருந்தார். பாபா இயற்கை எய்தினால் தமது வாதா பாபாவின் திருவடிகளால் புனிதமாக்கப்படுத்தப்பட வேண்டும் என்பது இயலாக போகுமோ என்றதும், அவரது மனம் முழுவதும் சுமார் 1,00,000 ரூபாய் வீணாக்கப்பட்டுவிட்டது என்றும் பூட்டி நினைத்து மிகவும் வருத்தமும் மனசோர்வும் அடைந்தார். இயற்கை எய்வதற்கு சிறிது தருணத்திற்கு முன் என்னை வாதாவில் வையுங்கள் என்று பாபாவின் மொழிகள் பாபு சாஹிப்பை மட்டுமல்ல மற்ற எல்லோரையும் தேற்றின. உரிய தருணத்தில் பாபாவின் புனித மேனி முரளிதரருக்கு திட்டமிடப்பட்ட கோவிலின் மேடையில் சமாதியாக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டது. பாபா தாமே முரளிதரனானார். வாதாவும் சாய்பாபாவின் சமாதி மந்திர் அல்லது கோவில் ஆனது. அவரின் அற்புதமான வாழ்வு ஆழங்காண இயலாதது. பாபு சாஹிப் பூட்டி ஆசிர்வதிக்கப்பட்டவர், அதிர்ஷ்டம் உள்ளவர். அவருடைய வாதாவில் பாபாவின் புனிதமான தூய உடம்பு சயனித்து இருக்கிறது. ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. மீண்டும் உங்களை நான் அடுத்த அத்தியாயத்தில் நாளை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. நன்றி, வணக்கம்.